சிவாய நமக. இன்னைக்கு 2/2/2026 இன்றைய தினம் அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பாக அன்னதானம் 50 பேருக்கு மட்டும் ஒருத்தன் கொடுத்திருக்காங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பாகனா நமக்கு 100 ரூபாய், 50 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் அந்த மாதிரி அனுப்பிச்சு அன்னதானம் இல்லாத அன்னைக்கு போட்டுருங்க. அன்னதானம் இல்லாத அன்னைக்கு இந்த உணவு பரிமாறுங்கன்னு சொல்றவங்களது எல்லாருடைய பணமும் போட்டும், மற்றும் யாரும் இல்லைனாலும் இந்த அன்னதானம் உபயம் இல்லைனாலும் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான உபயத்தில் இந்த அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். இந்த அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பாக அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாது சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய அருணாச்சலீஸ்வராய நமக. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 2/2/2026 இன்றைய தினம் திருமதி ரத்னலட்சுமி அம்மா அவங்களுடைய திதியை முன்னிட்டு, அவங்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திருமதி ரத்னலட்சுமி அம்மா அவங்களுடைய திதி, அவங்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு தினம். அவங்க நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திரு ரத்னலட்சுமி அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். ரத்னலட்சுமி அம்மாவுடைய குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமுலையம் நல்லால இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள், அனைத்து சிவபக்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. ரத்னலட்சுமி அம்மா அவங்களுடைய நினைவாக 50 பேருக்கு அன்னதானம். ஓம் நம சிவாய. ரத்னலட்சுமி அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பொறுப்பாதங்கள்ல வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க ஐயா, எல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலை குளத்து செந்தாமரையே, ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. அண்ணாமலை குளத்து செந்தாமரையே, ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. ஈசன் மலையாக வாழ காண்கிறோம், தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். ஈசன் மலையாக வாழ காண்கிறோம், தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். நிலவாய் வானில் நீயும் தோன்றி வந்த நேரம் தம்பதியாய் தரிசனம். ஜெய 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 சங்கரம், ஹர 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 சங்கரம். உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். ஜெய ஜெய. ஸ்கூல் போல நீங்க ஏன் போல கடை
பௌர்ணமி கடை பார்த்துட்டு ஸ்கூல் கட் அடிக்கிற. நமச்சிவாய் நைனா. நமச்சிவாய். ஆதார் கார்டு கலங்கிட்டு இருக்கேன். என்ன போகிறேன். காலையில் 8 மணிக்கு போனாலும் அவர் எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது. தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போக சொல்கிறாங்க. அங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோமே. எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு கட்சியில் அவர் சைனஸ் எடுக்க வந்து கையெழுத்து போட்டால் தான் நடக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த சிஸ்டம். அவர் இதை நாங்கள் நிறுத்தி வச்சுட்டோம். இப்போ தான் மெட்ராஸ்க்கு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸ் போகணும், அந்த லாகின் திறக்கணும் அப்படின்னு. உட்காருமா, போமா போமா. சரி போகலான்னா அந்த 11 மணிக்கு தான் வெயில் தண்ணியில் கை வைக்கவும் மனசு வருது. அது ஒரு பனியில் ரொம்ப பனி நைனா. பாரு வந்து இந்த தை பிறந்து இவ்வளோ நாள் ஆகுது, பனி பெய்யுது. டைம் தான் ஆரம்பம். போயிட்டு வரேன். சரி வா நைனா, செருப்பு கட்டி விட்டு வாங்க, உட்காருங்க. அண்ணாமலை குளத்து செந்தாமரையே, ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. அண்ணாமலை குளத்து செந்தாமரையே, ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. ஈசன் மலையாக வாழ காண்கிறோம், தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். ஈசன் மலையாக வாழ காண்கிறோம், தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். நிலவாய் வானில் நீயும் தோன்றி வந்த நேரம், தம்பதியாய் தரிசனம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம். உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம். உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். அண்ணாமலை குளத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், 2 minutes வெயிட் பண்ணுங்க. வாங்க ஐயா, நமச்சிவாய். வாங்க ஐயா, போயிட்டு வாங்க சார். நான் வந்தேம்மா, வந்தேன். பை வை, பை கை கட்டு வா. பை நான் பார்த்துக்கிறேன். போ, காசு வச்சுக்கிறியா? இலை வை தாத்தா, இலை வை எடுப்பாங்க வை. பை என்கிட்ட தான் குத்துட்டு போறது. போயிட்டு வா, போ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 5 minutes வெயிட் பண்ணுங்க. நாங்க ஐயா 5 minutes வெயிட் பண்ணுங்க. போயிட்டு வாங்க. தாத்தா போயிட்டு வா. நமச்சிவாயம். வாங்க. நன்றி வாங்க. சரி வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. தாத்தா ரொம்ப நாளா அழகானா வர முடியல. அங்கே கொண்டு போட்டுட்டாங்க இது பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து இறங்கி வர முடியல. இருந்து 5 மைல் வந்தால் தான் கோயில் வரலாம். ஆமாம் 5 மைல் இல்லை, 2 மைல் தான். 2 மைல் தான், 3 மைல் வரும். பஸ் ஸ்டாண்டு அங்கே கண்டிப்பா பஸ் ஸ்டாண்டு இப்போ அங்கே போட்டதால வந்து வர முடியல. ஒரு வாரம் வரவே இல்லை. சரியான நாள் அமர்ந்து போச்சு. சரி, ராத்திரியில் தங்க. சரி ஒன்றையும் பார்க்கலான்னு தான் வந்தேன். சரி அது யாருமே இல்லை. சரி, நீ உட்காரு பேசலாம். போயிட்டாங்க. உட்காரு 5 நிமிஷம் உட்காரு. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போகணுமா? எவ்வளோ காசு வச்சுக்கிறா? இருக்கிறத எடுத்துக்க. நானா வேணாம். சரி உட்காரு.
போங்க சமாதி ஒன்று போங்க போங்க. சாமிங்க ஸ்ட்ரைட்டாக போங்க. நீங்கள் சைடில் உட்காந்துங்க. சாமிங்க ஸ்ட்ரைட்டாக போங்க. சாமிங்க சாமியாருக்கு ஸ்ட்ரைட்டாக வாங்க. பன்னெண்டா 11:30. 11 மணி 12 மணி காட்சி இருக்குமா? சாப்பாடு போடலையா கொஞ்ச நாள்? அதெல்லாம் இல்லை, கரெக்டாக 10:45 திறந்துருவாங்க. 10:30 10:45. 11 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அன்னதானம். அதோட சரி 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களோ இன்றைக்கி அண்ணாமலையார் அன்னதானம் இன்றைக்கி ஒரு 200 பேருக்கு இருக்கும். 50 பேருக்கு தான் நீ கொடுத்துக்கிறாங்க ஒருத்தங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நீ வந்து 1 மணி 2 மணிக்கிட்ட வருவேன். பாண்டிச்சேரி அம்மா ஒன்று கேட்டுச்சு கொஞ்சம் என்னன்னு கேட்டாங்க? சாப்பாடுலாம் போய் சாப்பிடுவியா உடனே? என்ன இதான் போகிறோமா இப்போ அப்படின்னா கேட்ட ராசி யாருமே இல்லை. நீ 10 மணிக்கு வந்தானே யார் இருப்பாங்க? 11 மணிக்கு தான் தாத்தா சாப்பாடு டைமு. 10 மணிக்கு வந்தால் யார் இருப்பாங்க? இப்போ வந்து கேட்குறாங்களா? 1 மணி வரைக்கும் வருவாங்க. இதில் இருந்து சாப்பாடு இருந்துச்சுன்னா 4 மணி வரைக்குமே வருவாங்க. பௌர்ணமிக்கு நேற்று சாப்பாடு போடலையா? எல்லா நாளுமே போடுறோம் தாத்தா, போடாத நாள் கிடையாது. கூட்டம் அதிகம் வந்துருக்கோம். ஆமாம் ஆமாம், சாப்பாடு போடாத நாளே கிடையாது. ராத்திரி எல்லாம் தூங்கி இருக்க மாட்டீங்க? மதியத்தில் மட்டும்தான் போடுறது நம்ம. ராத்திரியில் அதெல்லாம் இல்லை. வேணுமா என்னை கொஞ்சம் விட்டுறேன் இட்டு போய். அது ஒரு 4 நாளைக்கு அங்கே போய் வந்து நின்னா தான் எனக்கு தெரியும் பழக்கம். சரி சரி. அது பழக்கம் இல்லாத இடமா இருக்குது அங்கே. அப்படியா? ஆமாம். பஸ் ஸ்டாண்டு. ஆள் அதில் வேகமாக போகிறாங்க. எனக்கு தகுந்த ஆள் அங்கே வரைய ஆகும். பிரிட்ஜு மேலே ஏறி வரையா நீ? பஸ்ஸில் இறங்கி பிரிட்ஜு மேலேன்னா கீழே போவாங்க. நீங்க இப்போ ரயில் ஸ்டேஷன்லாம் தாண்டி வர கல்லி இந்த மாதிரி கல்லி போட்டு வச்சுக்கு. ஆமாம், அது வேற. அது தண்டவாளத்தில் போட்டிருக்கோம். ஏன்பா ஏன் திட்டினேங்கிற குழந்தையா? குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். குழந்தைய ஏன்பா திட்டினுங்கிற? அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. ஈசன் மலையாக வாழ காண்கிறோம், தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். ஈசன் மலையாக வாழ காண்கிறோம், தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். நிலவாய் வானில் நீயும் தோன்றி வந்த நேரம் தம்பதியாய் தரிசனம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம். உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம். உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. மலையாயீசன் தனித்திருக்கையிலே அடியார்களேது திருவருணையிலே.
மலையாய் ஈசன் தனித்திருக்கையிலே அடியார்களேது திருவாருணையிலே பௌர்ணமியில் நிலவாக நீ வருகிறாய் சிவனோடு சக்தி என்று ஒளி வீசுகிறாய் பௌர்ணமியில் நிலவாக நீயும் வருகிறாய் சிவனோடு சக்தி என்று ஒளி வீசுகிறாய் அதை காணத்தானே பல லட்சம் கோடி சிவனடியார் வருகின்றார் ஈசன் புகழ் பாடி ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம் ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம் அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே அருணை கருணை உன் கருவறையே அழுவேன் தொழுவேன் நீ வரும் வரை தைப்பூசம் நேற்று தைப்பூசம் ஆமா உங்க ஊர்லயா எங்க ஊர்லயும் தைப்பூசம் தாத்தா பாரு ஒரே மலைக்குது சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு துணி துவைச்சு போட்டுட்டு சாப்பிடி அரிசி போட்டு ஆக்கி வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆச்சு என்ன சொல்ற தாத்தா போங்க ஐயா போங்க போங்க உள்ள போங்க உள்ள போங்க ரொம்ப நேரம் ஆகி சாப்பிட விடல எங்க தைப்பூசம் தாத்தா நேத்து எங்க ஊர்ல உங்க ஊர்ல தைப்பூசமா எங்க ஊர்லயும் தைப்பூசம் தான் ரொம்ப தாத்தா நேரம் ஆச்சு ஆ சாப்பிட்ற நேரம் நான் ஆ இன்னும் கேட்கல யாரு அவரு என்ன பண்ண எப்படி காலைல எத்தனை மணிக்கு ஏந்த நேத்து மணி 3 என்ன பண்ணீங்க ஏந்த சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு துணி துவைச்சு போட்டுட்டு தண்ணிக்கு போய் வந்து சோறு ஆக்கி சாப்பிட்ற நேரம் இப்போ என்ன வயசாவது இந்த வயசுல இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க நீங்க நானே தான் போய் பார்க்கணும் தண்ணி போய் எங்க எத்தனை வருவீங்க தண்ணி எங்க போய் எத்தனை வருவீங்க ஒரு ரெண்டு தெருவு தாண்டி போகணும் 2 தெரு தாண்டி போய் தூக்கிடணும் தண்ணி எத்தனை வரும் யாரும் பக்கத்துல கூட யாரும் சின்ன பசங்க கூட யாரும் வந்து தண்ணி எடுத்து கொடுக்கல ஆள் பேச்சு பேச மாட்டாங்க வாய்ப்பேச்சே பேச மாட்டாங்களா ஏன் என்னால் என்ன லாபம் என்னால என்ன லாபம் லாபம் பார்த்தா மனுஷங்களே பேசுறாங்க நீயே வச்சுக்க ஆ உங்ககிட்ட நான் சாப்பிட்றேன் ஆ நல்ல உள்ளத்துல கம்முன்னு இருக்கிறேன் ம் கட்டாமுட்டம் ஆளாக இருந்தா என்ன பண்ணுவா போய் நேரி ஆகணும் அப்படிலாம் சொல்றாங்களா அப்படிலாம் சொல்லிக்கிறாங்களா கண்டிப்பாக என்னையே சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படி சொல்றாங்க இல்லைன்னா அவனை ஏன்டா கேட்குறீங்க சாப்பாடுக்கும் அப்படி இப்ப காலைல எத்தனை மணிக்கு ஏந்து 3 மணிக்கு ஏந்து 2 தெரு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன் பிடிச்சாங்க. குடம் தூக்குவியா தாத்தா குடம் தூக்குவியா என்னன்னா குடம் தூக்குறியா எல்லா வேலையும் நான் பார்க்கணும் என்ன தாத்தா சொல்ற ஒரு குடம் தூக்கின்னு வந்து தண்ணி 2 குடம் பிடிச்சின்னு வந்து என்ன பண்ண சொல்ல 4 குடம் தண்ணி 4 குடம் தண்ணி உங்க வீட்டு பக்கத்துலாம் குழா தண்ணிலாம் வரது இல்லையா போர் போடலையா அவங்க வீட்டுங்கள்ல தண்ணி போகுது அவங்க வீட்டுல கீத்தாத்தா உங்க வீட்டுல தண்ணி வர மாதிரி போர் போடலையா குழா கூட இல்லையா இல்ல குழாவும் இல்ல ஒரு ஆளுக்கு போட மாட்டோம் ஏன் போட மாட்டாங்க குழா போடுவாங்களே ஒரு வீடு இருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு ஏன்னா போய் ஒரு குடம் கொண்டாடணும் சரி எலெக்ஷன் வருதுல்ல எலெக்ஷன் வருது ஓட்டு கேட்க வருவாங்களா உங்ககிட்ட கேக்குறாங்களா வந்து ஐயா என் ஓட்டு என்ன போட்டுன்னு கேக்குறாங்களா அப்போ உங்க ஒரு ஆளுக்கு ஏன்டா ஓட்டு கேட்க வரீங்கன்னு சொல்ல வேண்டியதானே திருப்பி அனுப்ப வேண்டியதானே இது நான் அந்த நம்மளாம் திருப்பி கேட்காத வரைக்கும் அவனுக்கு அப்படிதான் இருப்பானுங்க அதுதான் சொல்றேன் நம்ம யாரும் திருப்பி கேட்காத வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க நான் கேட்க மாட்டேன் ஓட்டு போடுவானா ஓட்டு போடுவேன் ஏன்னா என்ன ஒரு குழாவை
எதுனாவது போட்டு கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். எதையுமே கேட்க மாட்டோம். எதையுமே அவங்க கூட வந்து இந்த மாதிரி என்னடா ஒரு வயசு 95 96 வயசு தாத்தா வந்து 4 கூட தண்ணி தூக்கின்னு வராரு, 2 தெரு தாண்டி போய் ஒரு குழா போட்டு கொடுப்போம், ஒரு போர் போட்டு கொடுப்போம். அவனுக்கு அந்த உள்ளம் இல்லை, ஓட்டு மட்டும் கேட்க வருவாங்க. அதை மறக்காம போட்டுருவ நீ. சந்தோஷம். அதான் உன்னுடைய எங்கள் தெரு ஊரில் கூட்டம் அதிகம். தாத்தா நீயே துணி துவச்சிட்டு 3 மணிக்கு இருந்து தண்ணி எடுத்து வந்துட்டு துணி துவச்சிட்டு சுத்தண்ணி வச்சு மேலே ஊற்றிக்கின்னு தண்ணி ஊற்றிக்கின்னு ஒரு காப்பி அரிசி போட்டு சோறாக்கி, காப்பி அரிசி போட்டு சோறாக்கி சாப்பிடுவோம். பெருஞ்சோறு குழம்புலாம் வைக்கலையா? குழம்பு வேணாம். ஒரு ஆள் இருந்தேன், ஒரு வேளை சாப்பிடுவோம், இங்கே ஓடிடுவோம். ஓ குழம்பு வச்சா ஆறு சாப்பிடும். ஓஹோ ஒரு வேலைக்கு எல்லாத்தையும் வந்து பண்ண முடியும். கரெக்டு தான், கரெக்டு தான். ஏன் சொல்கிறோன்னா இவர் கேட்கல பாரு. இங்கே வந்தால் யோசிக்கவே முடியல தாத்தா. நாங்களாம் இந்த வயசுல ஒரு குடம் தூக்கத்துக்கு இதுவாகுது. நீ 4 குடம் தண்ணி 2 தெரு போய் எடுத்துன்னு வந்து குளிச்சுட்டு வர. இப்போ போனால் ராத்திரிக்கு எப்படி சாப்பிடுவோம்? ராத்திரிக்கே வச்சுக்க. இப்படி கொண்டாந்து விடுற பஸ் ஏறி போகிறேன், 4 மணி 5 மணிக்கு சாயங்காலம் போவேன். வரும் சாப்பாடு வருமா? வராதே. தண்ணி வம்பு தொம்பு வருமா? வராதே. நானே தான் போவேன். 5 மணிக்கு இந்த சாப்பாடு அங்கே இருக்க முடியுமா? சாப்பாடு கப்பில் போட்டு தரேன், கப்பில் போட்டு தரேன். கேளு நைட் சாப்பிடு. போடுவேன் மணி 8 சாப்பிடுவோம். 8 சாப்பிட்டுருவேன். சரி 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்ரு. 1 மணி நேரம் முன்ன சாப்பிடு. சரியா என்ன? எத்தனை மணிக்கு தூங்குவேன்? மணி 10 கூட ஆகும். 10 மணிக்கு தூக்கம் வராது. தூக்கம் 10 மணிக்கு தூங்கி 3 மணிக்கு எழுந்திரிப்பேன். ஒரே தூக்கம் நான். இந்த என்ன தாத்தா வயசாகுது? 90. 5 வருஷமா இதே 90 தான் சொல்லிக்கிறீங்க. நான் பார்த்தது அன்னைக்கு 95 5 குறைஞ்சின்னு வருதா? ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இருக்காது. ஈஸ்வர வருஷம் ஆணி மாதம் எப்படி கணக்கு? எத்தனை வருஷம்? ஈஸ்வர வருஷம் ஆணி மாதம் வருஷம். அதான் இப்போ சொன்ன ஈஸ்வர வருஷம் தான். ஈஸ்வர வருஷம் தான். ஈஸ்வர வருஷம் 1966, 45, 36 அப்படி அந்த தேதி. ஈஸ்வர வருஷம்னா என்ன? அந்த தேதி ஈஸ்வர வருஷம்னா எந்த வருஷம், இத்தனாவது வருஷம் அப்படின்னு சொன்னா நான் தான் சொல்றது தப்பு. யுகத்துல ஈஸ்வர வருஷம் வரும், அது மீண்டும் ஈஸ்வர வருஷம் கணக்கு பண்ணும். எந்த ஈஸ்வர வருஷனே தெரியல தாத்தா. நீ ஈஸ்வர வருஷம் ஈஸ்வர வருஷமா அந்த வருஷத்துல பிறந்தாரு. ஆனி மாசமா இப்போ என்ன வருஷம்? இப்பவா? இப்ப ஈஸ்வரன் போய் பார்வதி போய் முருகன் வந்துறாரு. கணக்கு வரல. அதான் மாசம் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே 95 வயசு சொன்னாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடியே 94 சொன்னாரு. இன்னுமா அதே வயசு தான் சொல்லி வருஷத்துக்கானே சொல்றேன். கணக்கு நீ பண்ண 98 வயசுல 4 குடம் தண்ணி போய் 2 தெரு தாண்டி போய் தண்ணி எடுத்துன்னு வந்து குளிச்சுட்டு சோறாக்கி வச்சுட்டு துணி துவச்சிட்டு வராராம். துணிலாம் நீயே தான் துவைக்கிறா? இல்லை நானே என்ன பண்ண முடியும்? சாப்பாடு இருக்காமா? ஈஸ்வர வருஷனா எந்த வருஷம் சொல்லு? ஈஸ்வரன் தெரியாது தாத்தா. ஈஸ்வர வருஷனா என்னன்னு அந்த தப்புன்னு சொல்றேன். நீதான் கணக்கு எடுத்து போறோம். அதான் தாத்தா 1930 பிறந்தேன். சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்துட்டியா? அந்த கணக்கு ஆமா அந்த 36 1936. இப்போ கணக்கு எடு. 1946 76 நீ 80 வயசு சும்மா காமெடி
எப்படி பண்ற? கம்மியா சொல்ற நீ வயசு. 1926 இருக்குமா? 36. 36. கரெக்டா சொல்லு. மகாத்மா காந்தி அப்பதான் சுதந்திரம் வாங்கினாரு. 36ல சுதந்திரம் வாங்கினாரா? 16வது வயசு அப்ப எனக்கு. அவர் சுதந்திரம் வாங்கும் போது 16 வயசு. சுதந்திரம் 47ல வாங்குது. அதுவே வந்து நீ 30ல பிறந்துக்கிற. 30ஆ 29ல பிறந்துக்கிற. அப்படியே கணக்கு. நான் எப்படிதான் கணக்கு பண்றது தெரியல. எதுனா நீ வர மாட்டேங்கிற. சுதந்திரம் வாங்கும் போது ஒரு 16 வயசா? கரெக்டா? இப்போ என்ன இருக்கும்? இந்தியா வந்து 2026. இந்த 2026ல இந்தியா வந்து 80 வருஷம் ஆகுது சுதந்திரம் வாங்கி. 80 வருஷம். 16 வருஷத்துக்கு நீ 16 வயசு இருக்கும்போது சுதந்திரம் வாங்கினாங்களா? 16 வயசு இருக்கும்போது சுதந்திரம் கொடுத்தாங்களா? 96 வயசு ஆகுது உனக்கு. எவ்வளோ? 96. என்ன வயசுல என்ன வயசு இருக்கும்போது சுதந்திரம் கொடுத்தாங்க? சொல்றேன். 16 வயசுல சுதந்திரம் வாங்கினாங்க. பள்ளிக்கூடம் போட்டு நின்று 16 வயசுனா 97 வயசு ஆகுது உனக்கு. பஞ்சாங்கம் கணக்கு எனக்கு தெரியாது. தோராய கணக்கு கதனை. 96 வயசுல இவ்வளவு வேலை செஞ்சீங்கிற நீ. கணக்கு கிரிவலம் வந்து நிற்கிற, மலை சுத்திக்கின்னு இவ்வளவு வேலை செஞ்சீங்கிற. பலத்தை கொடுத்துங்கிறாரு. கரெக்டு தான். இல்லைன்னா முடியவே முடியாது. இப்போ ஏதோ நோய் நொடி இல்லாத வசதி இருக்கிற அப்படி இருந்தா போதும். நீ சாப்பிட்டியா? நான் போய் தான் சாப்பிடுவேன். கொஞ்ச நேரம் ஆகும். பொண்ணு போய் விடுவேன்னு பார்த்தேன். போய் விடுறேன். எல்லாம் அவங்க வேலை முடிட்டான். யாருமே காணோம். வேற ஆள் யாருன்னா இருந்தால் கூட சொல்லலாம். இல்ல நான் தான் போவேன். கார்ல இட்டும் போறேன். எல்லாரும் வருவாங்க, நம்ம கூட வருவாங்க. கார்ல இட்டும் போறேன். சுதந்திரம் வாங்கும் போதெல்லாம் உனக்கு தெரியுமா? பள்ளிக்கூடம் போட்டீங்க. தெரியும். என்ன படிச்சுங்கிறீங்க? 8வதுல இருக்கிறாங்க. 5 வயசுல சேர்ப்பாங்க அப்பெல்லாம் ஸ்கூலு. எத்தனை வயசுல சேர்த்தாங்க? 3 வேலை வந்தது எனக்கு. போலீஸ் வேலை, தபால் வேலை, வாத்தியார் வேலை. 3மே சேர்த்துருக்கலாம் நீ. 3மே வந்தது. எங்க அம்மா கேட்டுட்டாங்க. ஏய் என்னை விட்டுட்டு போட்டு சேர்த்து விடுவான். ஐயோ படி வச்சு அழுகுறாங்க. நீ சாப்பாடு போட மாட்டா போட இது விட்டு நீ போட வெளியே. அம்மா பாசம் உங்க மேல புள்ள தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே விட்டுட்டோம். எங்க தாத்தா என்ன பண்ணிட்டாங்க? வாத்தியார் வேலை கூட நான் அங்கேயே வாங்கி அங்கேயே செய்யுது. ஊர்லேயே செய்யத்த அது முடியாது. வாத்தியார் வேலை ஊர்லேயே கொடுப்பாங்களா? எதுவும் சொந்த இடத்துல முடியாது. சொந்த இடத்துல முடியாது. அவங்க எங்க போடுறாங்களோ அங்கதான். அவருக்கு சாப்பாடு சாப்பாடு எத்தனையா? உடம்பா யாரு? இந்த பொண்ணா? வேலை செய்யற பொண்ணு. அது தாத்தாக்கு தெரியாதாண்ணா? அவர் ஃபர்ஸ்டே சாப்பாடு நைட்டு வச்சுக்கங்க. சாப்பிடு. இந்தா செலவு வச்சுக்கோ. என்ன போலாமா? எனக்கும் உடம்பு சரியில்லை. இந்த பனி என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. உடம்பு சரியில்லையாம்மா, சுடு தண்ணி குடிமா, பனி ஆகலையா? ராத்திரி உங்களை பார்க்க முடியாது. சரி 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 போலாம் போலாம். எல்லாம் கொடுத்துட்டு குறைபாடு இல்லை. 20 தான் மனுச்சு நிம்மதி இல்லை எனக்கு. பாதி உடம்பு இருக்குது. இதுவா? என்ன காரணம்? என்ன காரணம் தெரியலையே. தாத்தா சோறு போட மாட்டாரு. தாத்தா பனி சோறு போட மாட்டானா? கண்ணாடி வேற போட்டுங்கிற. கண்ணாடி பாரு பிடிக்குது. வேற கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன கேள்வி வயசாகி போச்சு தாத்தா, வயசாகி போச்சு. வயசு பனி ஒத்து வரல. எனக்கே ஒத்து வரல. 96 வயசாகுது உனக்கு. உனக்கு ஒத்து வரலன்னு எங்களை ஜாயின் பண்ற. வா தாங்கல்ல. என் உடம்பு இந்த அளவுக்கு வண்டியில் உட்கார மாட்டேன். உட்காருன்னா கூட போயின்னு இருப்போம். சரி சரி சரி. அது ஒரு நேரம் விந்திர போல பார்த்து பொறுமையா என்ன என்னன்னு காமிக்கணும். கடற்கரை திரைப்படமா அவ்வளோதான் தாத்தா.
பார்வைக்கு நல்லா இல்லை. பார்வைக்கு இது என்ன உனக்கே நல்லா இல்ல மோதி எனக்கு எப்படி இருக்கும் நீ சொல்லு. உனக்கே நல்லா இல்லன்னு தோல மோதி எனக்கு எப்படி இருக்கும்? அதான் மனுஷன் சரி இல்லை. நல்லா இருந்த குழந்தை. ஆமா ஆமா. பையன் நல்லா இருக்கிறானா? பையன் நல்லா இருக்கிறான். போலாமா? போலாம் வா. शिवय अमृत